கடவுள் படைச்சதுலே ஒரு பாவப்பட்ட ஜென்மோனா அது ஆண்கள் தான். பையனா பிறந்ததுனாலயோ என்னவோ கடைசி வரைக்கும் உழைக்கதான் வேணும். அவங்க கிட்ட போய் நீ செய்யற வேலை புடிச்சிருக்கான்னு மட்டும் கேளுங்களேன். அதுல நிறைய பேரு இல்லன்னு தான் சொல்லுவாங்க. தனக்கு பிடிக்காத வேலையை கூட தன் குடும்பத்துக்காக செய்யற ஆண்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஏன் இன்னும் நம்ம சமுதாயத்துல பல குடும்பங்கள் ஆணோட வருமானத்தை நம்பிதான் இருக்கு. யாருங்க சொன்னா ஆண்கள் அழமாட்டாங்கன்னு? தான் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல போய் இருக்கிற ஆண்களோட தலகாணி கிட்ட கேட்டு பாருங்க, எத்தனை சொட்டு கண்ணீர் அது உறிஞ்சிருக்குன்னு அது சொல்லும். ஒரு ஆணோட வாழ்க்கையிலே ரெண்டு முக்கியமான நிகழ்வுனா, ஒண்ணு அவன் குழந்தை பிறக்கும் போது கூட இருக்கிறது, இன்னொன்னு பெத்தவங்களோட கடைசி நாட்கள். ரெண்டத்தையும் ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது அவன் தவிக்கிற தவிப்ப வார்த்தையால சொல்லவே முடியாது. இதனாலே சில பேரு பணத்துக்காக பேராசை புடிச்சு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணுமானும் கேட்பாங்க. அதுக்கான ஒரே பதில், கண்ணுக்கு மறவா கஷ்டப்பட்டு எந்த வேலைனாலும் செஞ்சு தான் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஒரே நோக்கம் தான். ஒருத்தன் 30 நாள் வெக்கேஷன்ல கிடைக்கிற சந்தோஷத்தை நினைச்சிட்டு அடுத்த 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்படி தான் குடும்பத்துக்காக தன்னுடைய இளமை, ஆசை, உணர்ச்சி, கனவு எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உழைக்கிற எல்லா ஆண்களுமே ஒரு சூப்பர் ஹீரோ தான்.